Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சரவண பவன் ஸ்டைல்ல வைட் குருமா. இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸு. இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் மிக்ஸி ஜார் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆற வச்ச இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இப்போ இதுல நான் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். நான் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு. நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி, 2 கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் எந்த காய் பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் காய்களாம். இப்போ காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் நான் கொஞ்சமாக புதினா தழை வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காய விழுதையும் போட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, குக்கர் நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம இப்போ பாருங்க, தேங்காய் நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய் 1/2 மூடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு வச்சிருக்கேன்.
இப்போ இது தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.